சொல்லிருங்க, தைரியமாய் சொல்லுங்க. நீதியை செலுத்துகிற ஊழியக்காரன், வெறும் பரிசுத்தம் மட்டுமல்ல, நீதியை செலுத்துகிற ஊழியக்காரன். தைரிய சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடுகளையும் ஏற்பாயாக, ஆட்டுக்குட்டிகளையும். அப்ப ஆட்டுக்குட்டி என்ன பிடிக்குது? அறியாதது ஆட்டுக்குட்டி, அறிந்தது ஆடு. அறியா உலகஜனம் ஆட்டுக்குட்டி, அறிந்த ஜனம் ஆடு. அது கொம்பு இருக்கும். என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும். வீட்டுக்கு ஒரு பெருமை பாஸ்ட் சிலது அப்படியே ஒரு அப்படியே நின்றுகிட்டே இருக்குமா, ஏப்பல நின்று இருக்குமா, தலைமுறையிலே இருப்பாரு. சடான கடி கடிச்சிருக்கும். வருஷத்துக்கு இல்ல வந்துட்டாரு 26 வருஷம் ஆயிருக்கு. மதிக்கு வரைக்கும் கூட இருக்கு. எல்லாரும் போயிட்டாரு, நம்ம தான் விட்டு போவாங்க. சடான கடிச்சிருக்கும். சில முடி நிறைஞ்சு இருக்குமா, அது அன்பா இருக்குமா, ஆனா உள்ள ஒரு 2 கொம்பு இருக்குமா. உள்ள இருக்குமா, 2 கொம்பு இருக்கும். தெரியாதா? முட்டும்போதுதான் தெரியும். முத்துவதான் நமக்கு நடம் தெரியும். இது அப்படியே வந்து நிற்கும். ஒரு கடி கடிச்சிடும். எம்பகிட்ட சேர்க்கக்கூடாது. கடிச்சு விசுவாசம் கடிக்கும். நீங்க கேட்பேன், அது அது அதுக்கு கொம்பு, அதுக்கு பல்லு இருக்கு, அது கடிச்சு. எம்பல் எழுதக்கூடாது. சகோதரர் போல சகோதரிகளை போல தயவு செய்து நான் சொல்றேன், ஒருபோதும் விசுவாசிக்கிட்டு தெரியாது. நீங்கள் உடன்படிக்கைப்பட்டிய சுமக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள், உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், உங்களுக்கும் அவர்களுக்கும் 2000 வித்தியாசம் ஊழியத்தில் இருக்க வேண்டும். தகுதியை சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. பேசுங்க, ஜெபிங்க, எல்லாம் ஓகே. ஆனா எம்ப கிட்ட செய்யாதீங்க. தயவு செய்து ஓயவ போல பேசாதீங்க. காந்தம் கட்டி எடுத்து இப்படியே மண்ணுக்குள்ள போட்டு இழுத்தீங்கன்னா அந்த இதை என்ன செய்யும்? காந்த சக்தி என்ன செய்யும்? குறைஞ்சு ஒரு காந்தம் தேவைக்கப்பட்டு விஸ்படி பத்திரமாய் மேல இருக்க வேண்டும். அதை எடுக்கும்போது எடுத்து போட வேண்டும். ஒரு அடிக்கடி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அவ அந்த விசுவாசிக்கிற பாடுபடுறது ஏசிக்கிறது பாடுபட்டு முடிச்சிட்டாரு. நீ சொன்னா மட்டும் போதும். ஒரு மனிதனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவனுக்கு சித்தம் இருந்தால் எப்படியாவது வந்துடுவாங்க. எந்த பாஸ்டருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணவே, யாரும் சொல்லவே, நான் பெந்தெகோஸ்தே பாஸ்டர்களை கேள்விப்பட்டவனாக இருக்கேன், அடிவாசம் பண்ணவனாக இருக்கேன், கேள்வி இருக்கிறவனாக இருந்தேன். அல்லேலூயா. நான் ரசிப்போம் யாரும் நினைக்கவே. ஒரு மனிதனை தேவன் கொண்டு வர நினைத்தால் அவர் நிச்சயம் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்கு அவர் சொல்லிக்கிறோம். அவன் ரோமர் படிச்சீங்களே, ஆகையால் ரோமாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிதல். ஆமா, இறைவனுக்கு சொல்ற வார்த்தை அகற்றவே. நாம் பட்டயத்தை விருதாய் படிக்கவில்லை, தேவனுடைய ஊழியக்காரர்கள் தீமை செய்கிறவர்கள் ரோமாக்கினை மறப்பபடி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரர். எப்போது நீதிதான் உண்டாயிருக்க வேண்டும், பரிசுத்தம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். பாருங்களே, அவர் அபினவாவின் வீட்டில கர்த்தருடைய பெட்டி அங்க 20 வருஷம் ஏற்பட்டு 20 வருஷம் ஆக சாமுவேல் பிள்ளையாண்டனா இருக்கும் போதே பெட்டி பிடிபட்டு போடுது. சாமுவேல் தீர்க்கதரிசி மரிக்க வரைக்கும் பெட்டி என்ன செய்யல, அது வரல. அந்த 20 வருஷம் ஏற்பட்டு 20 வருஷம் அல்ல, இவருடைய அருகில 80 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறது. ஆனால் அந்த பெட்டியை, அதாவது வெறுசியில் கொண்டு வருவதற்கு 2 கறவை மாடுகளை பிடித்து 2 குட்டிகளையும் வீட்டிலே அடைச்சு போட்டுட்டு கறவை மாடு பசுகளில புதிய ஒரு வண்டியை உண்டு பண்ணி, மாட்டு வண்டியை உண்டு பண்ணி, அந்த வண்டியில பெட்டியை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அபினதாவின் வீடு வரைக்கும் வந்ததை சேர்ந்தது. இந்த அறிவு தான் தாவீதுக்கு இருந்துச்சு. எந்த அறிவு? உடன்படிக்கையிலே வந்துச்சு. மாடுகள் கொண்டு வந்ததையும், நல்ல கவனி, மாடுகள் வந்ததையும் புதிய வண்டியில் வந்தது மட்டும் அவன் பிறந்திருக்க மாட்டான். தாவீது பிறக்கல. தாவீது பிறக்க முன்பாக வந்து சேர்ந்தது. ஆனா யாரோ சொல்லி இவரோ சொல்லி எப்படியோ அறிந்து கொண்டார். ஆனா அந்த பழக்கத்தின்படியாகவே அவர் ஒரு புதிய வண்டி, புதிய ரதத்தை கொண்டு வந்து அது என்ன வச்சா, குதிரை ஓட்டல, என்ன ஓட்டுச்சு, மாடு ஓட்டுச்சு. மாடு ஓடும் போது வர்றவங்க என்னாச்சு, மாடு இறங்கிச்சு. அது சுமக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை இவருடைய அறிவிழந்தாரல்ல
தப்புன்னு சொல்லி படிக்கணும். அறிவில்லாமல் அறிவியலத்தோடு கூட அதை பண்ணினபடினால அங்கே ஒரு இடர் உண்டாகி, ஒரு ஆபத்து உண்டாகி, மரணம் உண்டாகி, அதை போட்டு ஓடுறவங்க அதை பற்றி படிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 6:12 நினைக்கிறேன், 10 படிச்சு பாருங்க. கித்தியாய் ஓபேத்து ஏதோமிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாசம் இருக்கும்போது கித்தியாய் ஓபேத்து ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். படி.